தேவர்க்கு மேலாய வேதியனே, மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானே, பெண்ணாலும் பாகனே பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானே பாடுதுங்கால் அம்மானாய். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால், தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மானடஞ்சை வரதர் பொற்றார் தொல. பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொன்றர் பதம் போற்றி, ஊழிமலி திரு வாதவூரா திருத்தால் போற்றி. எமையாலும் திருக்கைலாய பரம்பரை தருமையாதீன 27 குருமகா சன்னிதானங்கள் இருக்கும் திக்கு நோக்கி மனமொழிமைகளால் வணங்கி, அடியனுடைய சைவ சித்தாந்த ஆசிரியரான சிறு சிவதீபன் ஐயா அவர்களையும் வணங்கி, எதிரில் வீட்டிலிருக்கும் திருநீற்று அடியார்களையும் வணங்கி அடியேன் உரைக்குள் செல்கிறேன். முதலில் இந்த அறநருள் நிர்வாகத்தாருக்கும் சுவாமி தண்டபாணி சுவாமிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 21வது ஆண்டு. இந்த 21வது ஆண்டிலேயும் இந்த ஞான பூசையில் அடியனையும் ஒரு பொருட்டாக கொடுத்து அடியனுக்கும் பேச வாய்ப்பளித்ததற்காக மீண்டும் அவர் தண்டபாணி சுவாமியை வணங்கிக் கொள்கிறேன். அடியன் எடுத்துக்கொண்ட தலைப்பு எழுதும் கீழ்கணக்கு. அதற்கு முன்னாடி இவ்வளோ அடியார்கள் சேர்ந்திருப்பது பார்க்கும்போது மனதிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இது ஏன் எழில் ஞான பூசை அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம வீட்டில் ஒரு பூசை பண்ணும்போது ஒரு பூஜை ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு கதவை திறந்து வச்சுக்கிட்டு ஒரு விளக்கு ஏற்றி சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் செய்கிறது தானே பூசை நினச்சிட்ருக்கோம். அது பூசை தான், அதுக்கு வேண்டிய புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியத்தினால நம்ம மறுபடியும் பிறந்து பூமிக்கு வருவோம். ஆனால் இந்த பூசையினால் நம்ம பூமிக்கு வரமாட்டோம் என்றதை அருள்நந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியாரில் சொல்லியிருக்காரு. ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்டல், தான் சிந்தித்தல், ஈனமிலா பொருள் தன்னை சிந்தித்தல், இவை 5ம் எழில் ஞான பூசையாகும் அப்படின்றார். அதாவது இந்த பூசையில் கலந்துக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் நேராக இறைவனுடைய திருவடியை போய் நம்ம சேர முடியும். இந்த பூசையில் இந்த 12 நாளும் நீங்கள் பண்ணுறது களவுப்படாத ஒரு காலம். இந்த கணக்கை யாரும் எழுதி வைக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த தருமபுரத்தை தாண்டி வெளியே போய் மற்ற வேலை செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு கணக்கு எழுதி வைக்கப்படும். இந்த 12 நாளும் நீங்கள் தருமபுரத்துக்கு வந்து இந்த அறநருள் நிகழ்ச்சியில் இந்த ஞான பூசையில் கலந்துக்கிட்டதுனால உங்களுக்கு இது களவுப்படாத காலம். இங்கே இறைவனோட திருவடிக்கு நீங்கள் எல்லாம் போகிறதுக்கு சத்தியம். இது நான் சொல்லலை, அருள்நந்தி சிவாச்சாரியரை சொல்லியிருக்காரு. சரி, இப்போ நான் தலைப்புக்குள்ளே போகிறேன். நான் தலைப்பு சொல்கிறத நான் ஒரு சைவ சித்தாந்தம் படித்ததுனால ரொம்ப நுணுக்கமாக சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் என்னுடைய ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த எழுதும் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லி நாவுக்கரசர் சொல்கிறாரு. எழுதும் கீழ்கணக்கு அப்படின்னா என்னென்னா, முதல்ல கீழ் அப்படின்றதுக்கு என்னென்னா ஒரு இம்மின்னு வச்சுங்க கணக்கு, ஒரு இம்மி அளவு கூட அப்படின்னு வச்சுங்க. அதுனா கீழ் அப்படின்னா இம்மி. ஏன்னா இப்போ நம்ம 1லேருந்து 2 அப்படின்னு சொன்னோம்னா டக்கு 1 2ன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் அதுக்கு இடைப்பட்டதில் 1/4 1/2 1/3 2 இருக்குது. அதே மாதிரி 1/8 1/16 1/32 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தமிழில் பின்ன கணக்குன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த பின்ன கணக்கு மாதிரி இந்த கீழ்ன்றது ஒரு கீழ் நோக்கி போகிறது. இந்த உயிர்கள் செய்யும் நல்வினை தீவினையை இறைவன் ஒரு இம்மி அளவு கூட ஒரு சின்ன ஒரு தூசு அளவு கூட விடாமல் அந்த உயிர்களுக்கு தகுந்தபடி போய் சேர்ப்பிப்பான் அப்படின்றது தான் இந்த எழுதும் கீழ்கணக்கு. சரி, இது ஏன் சொல்லியிருக்காரு, எந்த பதிகத்தில் சொல்லியிருக்காரு நாவுக்கரசர் அப்படின்னு பார்த்தோம்னா, திரு இன்னம்பர் தலத்தில் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனேன்றார். இப்போது சுவாமி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரோட கணக்கு எழுதி வச்சுருக்காராம். அது யாரோட கணக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கணக்கு. இப்போ நம்ம சிவத்தை கும்பிட்றோம், நம்மளோட கணக்கு. யாரும் கும்பிடாமல் ரோட்டில் போகிறாங்க பாருங்கள், அவங்களோட கணக்கும் சாமி எழுதி வச்சுருக்காரு. ஏன்னா தொழுது தூமலர் தூவி, இங்கே தொழுதுன்னும் போது எல்லோரும் வந்துட்டு சுவாமியை வணங்கும் போது நிறைய பேரை பார்க்குறேன். இங்கே நம்ம மடத்தில் கூட நான் ஒரு 5 நாளாக பார்த்துட்ருக்கேன். இந்த தெண்டாடு உடைய சிவனேன்னு சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கை மேலே போகணும். ஏன்னா இந்த கை மேலே போய் தான் நம்ம கும்பிடணும். அதான் தொழுதுன்றது. இப்போ நம்ம சரிசமமாக இருக்கவங்களை பார்க்கும்போது நம்ம நெஞ்சுக்கு நேராக வணக்கம் சொல்லலாம், இல்லை நமக்கு மேலே ஒரு ஆசிரியரை பார்க்கும்போது முகத்துக்கு நேராக வணக்கம் சொல்லலாம். ஆனால் சிவபெருமான ஒருத்தரை வணங்கும் போது தான் இந்த கை 2ம் மேலே போய் வணங்கணும். அதனால்
நான் மறுபடியும் ஒரு வாட்டி தென்னாடுடைய சிவனேன்னு சொல்கிறேன். எல்லாரும் சேர்ந்து எந்நாட்டவர் இறைவான்னு சொல்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னோட சேர்ந்து உங்களுக்கும் அது ஒரு புண்ணியம் கிடைக்கட்டும். இந்த புண்ணியம் உங்களுக்கு பிறவி கிடைக்காது, இந்த புண்ணியம் பசு புண்ணியம் கிடையாது, இந்த புண்ணியம் பதி புண்ணியம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓகே. ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா, சுவாமி எப்போவுமே அடியார் நடுவில் தான் இருப்பார். சுவாமி இங்கே நடுவில் எங்கேயாச்சும் இருப்பார், இதை பார்ப்பார். அதுக்காக தான் நான் சொல்கிறது. ஏன்னா அடியார் நடுவில் தான் சுவாமி இருப்பார். சரி, இது தொழுது தூமலர் தூவி அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம எதுக்கு கையெடுத்து கும்பிட்றோம் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம எல்லாரும் கும்பிட்றோம், கை தூக்கி கும்பிட்றாங்க, நம்மளும் கும்பிட்றோம் அப்படின்னு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. நம்ம நெத்தி பொட்டுலேருந்து இலடத்துலேருந்து, இலடம்னா நெற்றி, இங்கேருந்து 12 அங்கலத்துக்கு மேலே சகசிரதலம்னு ஒன்று இருக்குது. 1000 இதழ் கொண்ட தாமரை இருக்குது. அதில் சுவாமியோட திருவடி இருக்கும். நம்ம என்னன்னா இந்த கையெடுத்து மேலே இறைவன் திருவடியை தொடுறது மாதிரி தான் கணக்கு. நம்ம எல்லாரும் சில பேர் இப்படி வச்சுக்கிறாங்க, சில பேர் வந்துட்டு இப்படி வைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம நீங்கள் தருமபுரத்தில் இருக்கிற எல்லா அடியாரையும் எல்லா சன்னிதானங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கையை இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இறைவன் திருவடி நம்ம தொடுறோம் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. ஏன்னா இறைவன் திருவடி நம்ம தலைமையில் படணும். அதனால தான் நம்ம அந்த தொழுதுன்றதுக்கு நம்ம புக்கின. அடுத்த வாட்டி நீங்கள் எல்லாரும் சிவாலயங்கள் போனீங்கன்னா சிவனை கும்பிடும்போது மட்டும் நீங்கள் மற்ற கடவுளை வணங்குங்க, ஆனால் அந்த கடவுளையும் சிவமாக நினச்சி வணங்குனீங்கன்னா நல்லது. அதனால் அடுத்த வாட்டி நீங்கள் சிவாலயம் போனீங்கன்னா இதை கூப்பிடுங்க. இதை பணிவன்போட ஒரு கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய சிவாலயங்களை இது யாரும் பண்ணுறல. இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் 4 பேருக்கு சொல்லுவீங்க. அதனால் அது ஒரு 40 பேராக போவோம். அதனால் சிவத்துக்கு வேண்டிய மதிப்பு எல்லாம் கரெக்டாக கிடைக்கும்ன்றதுக்காக தான். சரி, தூமலர் தூவி அப்படின்னா இப்போ சிவபூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம படோபகாரமாக வேணுமா, பாலபிஷேகம் பண்ணணுமா, தயிர் அபிஷேகம் பண்ணணுமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இவர் சொல்லுவார், யார், யாவருக்குமாம் இறைவருக்கோர் பச்சிலை அப்படின்னுவார். யார், நம்ம திருமூலர் சுவாமி. அதனால் சுவாமிக்கு பூவும் நீர் மட்டும் போதும். அது 2 அர்ச்சனை பண்ணலே சுவாமி ஏற்றுப்பார். அதனால் அது துதித்து அப்படின்றார். அப்புறம் அழுது காமூற்றுன்னு வார்த்தை போடுறாரு. அழுது அப்படின்னா நிறைய பேர் தன்னோட குடும்ப கஷ்டத்தை போய் சுவாமிகிட்ட சொன்னால் சாமி வருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அழுதால் உன்னை பெறலாமேன்ற மாணிக்க வாசகர் சொன்னது நம்ம குடும்ப கஷ்டத்தையும் நம்ம துயரத்தையும் போய் சொன்னால் சுவாமி நமக்கு காட்சி கொடுப்பாருன்றது அர்த்தம் கிடையாது. அது கிடையாது. அழுதால் அப்படின்னா என்னென்னா, சுவாமியை பார்த்தா அவரோட கருணை நினச்சி நம்ம அழுகணும். கல்லாக இருக்கிற நெஞ்சை கரைய வைப்பான் சுவாமி. எப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஒரு சிவலிங்கத்துக்கு போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவலிங்கம் தெரியக்கூடாது, உங்களுக்கு சுவாமி தான் தெரியணும். அதனால தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருச்சி வர சொல்லிட்டாங்க, கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும். அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம். இப்போது நம்ம சிவலிங்கத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நாயகன் சிவபெருமான் தெரிஞ்சார்னா உங்களுக்கு கல் தெரியாது. ஆனால் நீங்கள் போய் அது ஒரு கல்லான்னு நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாமி தெரிய மாட்டார். இது ரொம்ப முக்கியம். நம்ம எப்போவுமே ஒரு சிவாலயம் போன உடனே ஒரு மூலை வர போய் கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு வந்துடக்கூடாது. ஆனால் சுவாமி நின்று தரிசிக்கணும், அழகாக பார்த்து கும்பிடணும், அவரோட கருணை நினச்சி நம்ம பெறணும். ஏன்னா எவ்வளோ அடியார்கள் இந்த கோயில் வந்திருப்பாங்க. நம்ம நேராக ஒரு 500 ரூபாய் டிக்கெட்டில் போய் சாமி பார்க்குறது. காலை இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறி போச்சு. அப்படி போய் பார்க்குறதுலாம் இல்லாமல் எவ்வளோ நேரம் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறோமோ அவ்வளோ நேரமும் அந்த கலவப்படாத காலம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்து காமூற்றுனாலே பக்தி தாங்க. இது காமம்ன்ற கிடையாது. ஏன்னா சிவன் மேலே ஆசை கூட படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் திருமூலர். ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோட ஆயினும் ஆசை அருமீன்கள் சொல்கிறார். ஏன்னா ஈசனை ஆசைப்படக்கூடாது, ஈசனை பக்தி செலுத்தணும். இப்போ பக்தி செலுத்தணும், அவர் மேலே ஒரு அளவற்ற அன்பு வரணும்னா அப்படின்னா இங்கே எத்தனை பேர் தில்லைக்கு போயிருக்குன்னு தெரியாது. நான் தில்லைக்கு போயிருக்கேன், முதல் ஒரு 2-3 தடவை போயிருக்கேன். அந்த 2-3 தடவையிலையும் நான் பார்த்துல நான் அழுதன்றது எனக்கே தெரியாமல் நான் அழுதுருக்கேன். ஏன்னா அந்த ஆணி திருமஞ்சரும் மார்கழி திருவாதிரைக்கும் சுவாமியும் சிவகாமியும் உள்ளிருந்து வெளியே வரும்போது அந்த பார்க்குற அழகு இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அதுவும் அது சொல்ல தெரியாது யாருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு இருப்போம். அங்கே உள்ளே இருந்து வெளியே வரும்போது சுவாமி அம்பால முன்னும் பின்னும் ஆகிட்ட, எதுக்கடா நீ கவலைப்படுற, நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன்ற மாதிரி நம்ம கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியே சுவாமி வருவாங்க. அந்த கண்கொள்ளா காட்சி அதுதான் காமூற்று. இப்போ காமூற்று அப்படின்னும் போது அது அளவுக்கு மீறிய பக்தி. அப்புறம் அரற்றுகின்றாரையும் அப்படின்னு சொல்கிறார். அரற்றுகின்றாரு அப்படின்னா பிதற்றுதல் வச்சுப்போங்க. எல்லாம் சொல்லுவாங்க, பிண்டம் கழிக்க வேண்டில் பிதற்று மீன்கள். நீங்கள் சிவத்தை கும்பிட்றவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம நார்மல் மக்களோட கொஞ்சம் கீழே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தலை வர மாட்டாங்க, முடி வெட்ட மாட்டாங்க, நேரம் திருநீர் பூசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நார்மல் எது கேட்டாலும் சிவசிவா, எல்லாம் மேலே ஒருத்தன் பார்த்துருக்கான், எல்லாம் மேலே ஒருத்தன் பார்த்துருக்கான், அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க நம்ம சராசரி வாழ்க்கைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால்
பிண்டம் கழிக்க வேண்டில் பிரானையே பிதற்றும் மீன்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா சிவத்தை முழுசாக நினச்சோம்னா சிவத்தை மட்டும்தான் நினைக்கணும். அவர் தேவர் இவர் தேவனும் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. சிவத்தை மட்டும்தான் வணங்கணும். சரி, இதெல்லாம் சுவாமி எழுதி வைக்கிறார் அப்படின்னா இப்போது சுவாமி நம்மளை கும்பிட்றவங்க கணக்கு எழுதி வச்சுருக்காரு, ஓகே சரி ஒத்துக்கலாம். ஆனால் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் சுவாமி எழுதி வச்சுருக்காரு அப்படின்னா தன்னை வணங்காதவங்களையும் சாமி எழுதி வச்சுருக்காரு. ஏன் இதுன்னா புதுசாக இருக்குது. ஏன்னா தன்னை இப்போ முதலமைச்சர் இருக்கார், முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஒரு 140 தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு, ஒரு 50 தொகுதியில் ஒரு 90 தொகுதியில் ஜெயிக்கலாம் வச்சுக்கலாம். இப்போ முதலமைச்சர்னா அந்த 240 தொகுதிக்கும் தானே முதலமைச்சர், அது 140 தொகுதிக்கு இல்லையே. அதே மாதிரி சிவபெருமான் இந்த உயிர்களுக்கு எல்லாம் தலைவன். அந்த இறைவன் தன்னை புறக்கணிப்பார்களுக்கும் அவர் சுவாமி எழுதி வச்சிருக்காரு. ஆனால் என்ன கணக்கு எழுதி வச்சிருக்காருன்றது தான் ரொம்ப முக்கியம். அது நான் சொல்கிறேன். இப்போது இந்த நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம கணக்கெல்லாம் இது வரைக்கும் பல சினிமாக்கள்லையும் பார்த்துருப்போம். நம்ம கணக்கெல்லாம் சித்திரகுப்தன் தான் எழுதுகிற மாதிரி காட்டுவாங்க. யமதர்மன் கூப்பிடுவார் சித்திரகுப்தன் உடனே ஒரு புக் எடுத்து பார்த்துட்டு இவனுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு, இவர் முடிஞ்சு போச்சு அப்படின்னுவார். ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, சிவச்சின்னத்தை வணங்குறவங்க, சிவதீட்சி எடுத்தவங்க, சிவபெருமான முழுமுதற் கடவுளாக கொண்டவங்க, வேறு தெய்வங்களை கும்பிட்டாலும் அவனையும் சிவனாக பாவிப்பவர்கள் மாண்டு விட்டால் அங்கு யமகணங்கள் வராது, பூதகணங்கள் தான் வரும். ஏன்னா இதை நான் சொல்லலை, 11ஆம் திருமுறையில் கைலை பாதி காலத்தி பாதியில் நக்கீரர் பெருமான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வழுவில் சீர் காலத்தி மன்னன் பழுதிலா பக்தர்களை கண்டால் தொழுது அகல போமீன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வழுவில் சீர் காலத்தி மன்னன் பக்தர்களை கண்டால் தொழுது விலகி செல்லுங்கள். அப்போது சுவாமியோட பக்தர்களை யமன் வரமாட்டான், யமன் தொடமாட்டான். ஏன்னா இது அடியாறுகளோடனா சிவபெருமானோட அவங்களோட. இப்போ நம்மலாம் சிவ சொந்தம், நம்ம யார் என்னெல்லாம் தெரியாது. இந்த திருநீர், இந்த கண்டமணி, இந்த திருவைந்தெழுத்து இது சொன்னாலே நம்ம எல்லாம் சிவ சொந்தங்கள் தான். நமக்குள்ள ஜாதி மதம் ஆண் பெண் எந்த வேறுபாடும் கிடையாது. நம்ம ஒரு அடியாரை பார்த்தா அந்த அடியார் சிவம். இப்போது உங்களுக்கு நான் சிவம், எனக்கு நீங்கள் சிவம், இப்படி தான் இருக்கணும். தவிர நம்ம அவர் நமக்கு முதல்ல ஒரு வணக்கம் சொல்லலாம். இன்னும் கேட்டால் இந்த காலையில் இந்த வணக்கம் சொல்கிறதே நாங்கள்லாம் நிறுத்திட்டோம். இந்த தருமபுரத்தில் படிக்கிற நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம்னா, சாதாரணமாகவே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, எடுத்த உடனே சிவாய நம்ம சொல்லுங்க ஐயா அப்படின்னு தான் நாங்கள் பேசுவோம். அதே மாதிரி அவங்க சிவாய நம்ம என்னங்க ஐயா அப்படி பேசுவோம். ஏன்னா இந்த உரு ஏற ஏற நமக்கு திரு ஏறும். அது முதல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த சிவாய நம்ம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது சரி, இப்போ நான் சைவ சித்தாந்தன்றனால இந்த பதி பசு பாசு தொடாமல் நம்ம எந்த விஷயத்துக்குள்ளே போக முடியாது. இப்போது சைவ சித்தாந்தத்தில் பொறுத்த வரைக்கும் 3 பொருள், பதி பசு பாசம். அப்புறம் இந்த 3 விரிச்சா 5ஆகும், ஆணவம் கண்மம் மாயேன்னு. இப்போது நான் சாதாரணமாக சொல்கிறேன், என் கையை பார்த்துங்க. இது பதி, இது இறைவன், இதுவன் தனிச்சு தான் இருப்பான் எப்போவுமே. இது பசு உயிர்கள் நம்ம, இது ஆணவம் கண்மம் மாயை. இது என்ன செய்யணும், இந்த உயிர் எப்போவுமே இதோடு தான் சேர்ந்துருக்கும். இந்த சிவத்தை சேராது. எப்பவுமே கெட்ட விஷயத்தோடு தான் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த உயிர். நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயம் சென்றும் திருமுறைகள் படித்தும் நம்ம திருவைந்தத்து கூறியும் இது கொஞ்சம் கொஞ்சமாக வலிச்சு நம்ம இங்கே கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வச்சா இது இறைவன் நம்மளும் ஒன்றாயிடுவோம். இதுதான் தட்சிணாமூர்த்தி வச்சுருக்க சின்முத்திரை. இது நம்மள இறைவன் ஒன்று கிடையாது. நம்ம என்ன செய்யணும்னா, கையை இங்கே வைக்கணும். இப்போ எங்கள் சன்னிதானங்கள்லாம் தருமபுரத்துலாம் பார்த்தீங்கன்னா சன்னிதானம் கை இப்படி தான் வச்சுருப்பாங்க. நம்ம எப்பவுமே இறைவன் திருவடிக்கு தான். நம்ம இறைவன் திருவடிக்கு இந்த உயிர் வந்த உடனே சாதாரணமாக ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஆணவம் கண்மம் மாயை 3 விலகிடும். இப்போ நம்ம சிவத்தை பிடிச்சிட்டோம். நம்ம கோயிலுக்குள்ள சில பேர் தியானம் பண்ணுவாங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கூடாது, இப்படி தான் வச்சு பண்ணணும். இப்படி வச்சு பண்ணும்போது சொன்னில கோயிலை வளம் வரும்போது கூட நம்ம இப்படி வச்சு தான் கோயிலுக்கு போயிட்டுருக்கணும். அடுத்தது சரி, இப்போது எல்லாரும் இப்போ எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் ஐயாவே நமச்சிவாயத்தை பற்றி அவ்வளோ அருமையாக சொல்லிட்டாரு. இப்போ நமச்சிவாயத்தை பற்றி சொல்லி இப்போ நமச்சிவாயம், திருநீர், கண்டமணி இதை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லாருமே சொன்னதுனால இப்போ அதுதான் முத்திக்கு வழியா அப்படின்னா அது வழி தான். ஆனால் அடியேன்னு சொல்ல சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலும் அதுவும் உங்களுக்கு முத்திக்கு அழைத்து செல்லும். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா, திருவைந்தெழுத்து சொன்னால் போகிறோம், பண்ணுறதெல்லாம் பண்ணிடலாம். ஆனால் நம்ம திருவைந்தெழுத்து சொல்லிடலாம், இல்லை திருநீர் தரிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு ஆலயத்துக்குள்ளே போனால் கூட நம்ம அந்த ஆலயத்தில் எப்படி வணங்கணுன்றது கூட நிறைய பேருக்கு
தெரியலன்றது சொல்ல முடியாது, இல்லை அவங்க நேரம் கருதி அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு ஆலயத்துக்கு போகும்போது, குறிப்பாக சிவாலயத்துக்கு போகும்போது நம்ம சரியாக செய்யணும். இன்னும் கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு வினை சேராது. ஆனால் நான் வினையை கழிக்கிறேன்னு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வினையை சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வருவீங்க. அதனால் சிவாலயம் போகும்போது மட்டும் கொஞ்சம் பயபக்தியோடு இருக்கணும். ஏன்னா இப்போது நம்ம ஒரு சிவாலயத்துக்கு போகிறோன்னு வச்சுங்க, இப்போது ஒரு கோபுரத்தை பார்க்குறோம். இந்த கோபுரம் தான் தூளலிங்கம். அது கோபுரத்தை பார்த்த உடனே அது கையெடுத்து கும்பிடணும். அங்கே உள்ளே இருக்கிற சதாசிவர் அது சூட்சுமலிங்கம். அவர் கொடிமரத்துட்டு இருக்கிற பத்திரம் அது தாமரப்பு கவுத்த மாட்ட பலிப்படம் இருக்குல்ல, அது பத்திரலிங்கம். இது 3 தான் கோயிலுக்கு. தூளலிங்கம், சூக்குமலிங்கம், பத்திரலிங்கம். இது 3மே நம்ம ரொம்ப வணங்கப்பட வேண்டிய. நீங்களாம் நான் இந்த பெரிய புராணம்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரெல்லாம் கோபுரம் பார்த்த இடத்துல அங்கே விழுந்துருவாங்க. அதாவது ஒரு மரத்தை வெட்டினா அந்த மரம் எப்படி விழுமோ அப்படி விழுவாங்க. நம்மளாம் என்ன, ஒரு கோயிலுக்கு போனால் கொஞ்சோண்டு அழுக்கு இருக்கட்டுமே, நம்ம விழ மாட்டோம். நம்ம தண்டால் எடுப்போம், புஷ்அப்ஸ் எடுப்போம். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோன்னு வச்சுங்க, இப்போ நான் உங்களை எல்லாரையும் நான் கோயிலுக்குள்ளே அழைத்துட்டு போகிறேன், அப்படி என் கூட எல்லோரும் வாங்க. இப்போ நம்ம கோபுரத்துக்குள்ளே போகும்போது செருப்பு கழட்டி வைக்கிறோம். நம்ம செருப்பு கழட்டி வைக்கும்போது நம்ம வீட்டு இருக்கிற பிரச்சனைகள், நம்மக்கிட்ட இருக்கிற துன்பங்கள், நம்மக்கிட்ட இடர்கள் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு நம்ம ஃபோனையும் முடிஞ்சாலும் ஃப்ளைட் மோடில் போடுறது. நீங்கள் பாவம் செஞ்சால் மட்டும் நரகத்துக்கு போக முடியாது. நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் ஃபோன் அட்டன் பண்ணோட நரகத்துக்கு போகலாம். அது ஒன்று முக்கியம். நீங்கள் சாதாரணமாக ஒரு கவுன்சிலர் ஆஃபீஸுக்குள்ளேயோ ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸுக்குள்ளேயோ நீங்கள் ஃபோன் பயன்படுத்த முடியுமா? முடியாது. போன உடனே சொல்கிறோம் ஃபோன் சைலண்ட்டில் போடுங்க, இங்கே ஃபோன்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம சர்வசாதாரணமாக கோவிலுக்குள்ளே போயிட்டு ஃபோன் பேசிக்கிட்டோம், குப்பையை சாதாரணமாக போட்டு வரோம். அது நம்மள பல உயிர்கள் நரகத்தில் போட்டுரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் குப்பையை எடுத்து ஒரு கோவிலில் சிவபூஜையோ ஒரு சிவபூஜை பண்ண பலன் ஒரு கோவிலேருந்து நீங்கள் குப்பையை எடுத்து போட்டிங்கன்னா கிடைக்கிற பலன் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலுக்குள்ளே போனோன்னே முதல்ல கொடிமரம் இருக்கும். நம்ம கொடிமரத்தை பார்த்து வணங்கணும். அந்த கொடிமரத்தோட விளக்கம் என்னென்னா, நம்மளோட முதுகு தண்டு தான் அந்த கொடிமரம் நிற்குது. அந்த கொடிமரத்தை பார்த்தா கீழ்ப்பகுதி வந்துட்டு அனாதி கேவல நிலையிற உயிர்கள். இந்த கொடிமரத்து கீழே மண்ணுக்குள்ளே பதிஞ்சிருக்குல்ல, அது அனாதி கேவலத்தோட உயிரோட நிலை. அதுக்கு அடுத்தது நடுப்பகுதி இருக்கும், அது சகல நிலை. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நிலை. நம்ம அண்ணாந்து பார்த்து கொடிமரத்தை பார்த்து அந்த கொடியை பார்த்து வணங்கணும். அது நம்ம உயிர். நம்ம அந்த கொடிமரத்துக்கு போனோம். எப்படி நமக்கு மேலே போவோம் பார்த்தீங்கன்னா, அந்த கொடிமரத்துக்குள்ள ஒரு கயிறு வரும். அந்த கயிறு தான் திருவருள். அம்பாலை பட்டுனா மட்டும்தான் அம்பாள் தான் கூட்டி போய் நம்மளை மேலே சேர்ப்பா. அதனால் கொடிமரத்தை வணங்கிட்டு நேராக கோயிலுக்குள்ளே போயிடக்கூடாது. கோயிலை வலம் வரணும். கோவிலம் வலம் வந்து தான் நம்ம சுவாமியை தரிசிக்கணும். கோவில் வலம் வரும்போது நம்ம கையை தொழுதுகிட்டே தான் போனோம். சிவாய நமமோ திருநீலகண்டமோ திருச்சிற்றம்பலமோ அவங்களுக்கு என்ன பஞ்சாட்சர மந்திரம் தெரியுமோ அந்த ஜபத்தை பண்ணிக்கிட்டே தான் போனோம். யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. நம்ம போய்ட்டு நேராக வரோம். நேராக நந்தியம்பெருமானுக்கிட்ட திரும்பி வந்து நந்தியம்பெருமானுக்கிட்ட உத்தரவு வாங்கணும். உத்தரவு வாங்கினதுக்கப்புறம் நேராக உள்ளே போனோம். நீங்கள் நந்தியம்பெருமான் தாண்டி அதிகார நந்தியை தாண்டி உள்ளே போனாலே நீங்கள் கைலைக்குள்ளே போன மாதிரி உங்களுக்கு ஒரு பாவனை வரணும். ஏன்னா இது கர்ப்ப கிரகம் 2ஆம் பிரகாரம்லாம் கைலை மலையோடது இடம். அப்படி தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லுது. நம்ம கைலை மலைக்குள்ளே போகும்போது நம்ம அங்கே போயிட்டு இடிச்சுக்கிட்டோம், சுவாமி எட்டி பார்த்துக்கிட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம போகும்போது இறைவனை வணங்குற மாதிரியே போனோம். நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க. இப்போ நம்ம படுற கஷ்டம் இன்னொரு 100 ஜென்மத்துக்கு அப்புறம் நம்ம என்ன கஷ்டப்பட போகிறோம் எல்லாமே அவனுக்கு தெரியும். நம்ம எதுக்கு சொல்லணும்? சில பேர் இன்னும் ஒரு படி மேலே போய்ட்டு நந்தியம்பெருமான் காதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அப்புறமா சாமி ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரிலாம். அதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன நினைக்க போகிறோம் ஒன்றும் இல்லை. சிவாய நம்ம சொன்னால் போகிறோம். சாமியை வணங்கணும். சுவாமியோட கருணையை நினச்சி வணங்கிட்டு நம்ம திருநீர் வாங்கணும். திருநீர் வாங்கும்போது சில பேர் என்ன, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நீங்களே பார்த்துருக்கலாம், எல்லா கோயிலையும் திருநீர் நெற்றியில் இருக்கிறோட தூணில் அதிகமாக இருக்கும். இந்த திருநீர்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு என்னென்னா, நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், அதெல்லாம் நரகத்தில் போட்டுரும். நம்ம திருநீர் காலை மெரிப்பாட்டாலே நமக்கு பாவம். அதனால தான் சிவபூஜை பண்ணுறவங்களாம் திருநீர் கீழப்பட்ட அஸ்திராயப்பட்டுன்னுவாங்க சுத்தி பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் திருநீரை போடக்கூடாது. உங்களால் எவ்வளோ வாங்கணுமோ அவ்வளோ மட்டும் வாங்க. நான் சில பேர் வாங்குவாங்க, சின்னதாக வைப்பாங்க. நேற்று கூட வசந்தி அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, சின்னதாக வைப்பாங்க. அப்படிலாம் இல்லை. மூளை பண்டாரம் வாங்கினா வந்து முந்து மீன்களை, இது மூளை பண்டாரம். இதுதான் உங்களுக்கு முத்தி கூட்டிகிட்டு போகிறது. இதை நீங்கள் திருநீர் வாங்கும்போது தர சிவாச்சாரியார் மேலிருந்து தரணும், வாங்குகிற நம்ம கீழே இருந்து வாங்கணும். அதனால தான் வாங்கும்போது பெருவாடு வந்து சொல்லி தான் வாங்கணும்.
எப்படி வந்ததுன்னா பெருவாழ் வந்தது சொல்லி தான் நம்ம திருநீரை வாங்கணும். அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்தது. திருநீர் வாங்கி சாமி எதிர்க்க பூசக்கூடாது. முதல்ல சுவாமி எதிர்க்கவும், ஒரு குருக்கிட்ட வாங்கினா குருக்கிட்டையும் சுவாமிக்கிட்டையும் முதுகு காட்டக்கூடாது, குருக்கிட்டையும் முதுகு காட்டக்கூடாது. அதனால் திருநீர் வாங்கிட்டு திரும்பி நின்று தான் பூசணும். பூசும்போது அண்ணாந்து இங்கே வாங்கினா இந்த கையில் கொட்டக்கூடாது. நம்ம எங்கே பூச போகிறோம் இங்கே வாங்கிட்டு சிவாய நமன்னு சொல்லிட்டு நம்ம திருநீரை பூசணும். அவ்வளோ கீழே சிந்தக்கூடாது. நம்ம திருநீர் எடுத்து கையில் இருந்தால் நம்மளுக்கு தெரியாமலே நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக வயிற்றுக்கு போயிடும். இது ஆதி காலத்தில் 6ஆம் நூற்றாண்டு நாவுக்கரசர் பண்ணது. நமக்கு யாருன்னா சொல்லிக் கொடுத்தாங்களா? இல்லை. நம்மளே திருநீர் வாங்கிட்டோம்னா பூசினது போக பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வயிற்று அடைவிடும். இது நம்ம ரத்தத்திலே இருக்குது, சைவ சித்தாந்தன்றதை சொல்லிக்கிறேன். அடுத்தது நம்ம சுவாமியை கும்பிட போகும்போது அங்கே சுவாமி மட்டும்தான் முக்கியமானு கேட்டால் இல்லை, 2 துவாரபாலகர்கள் இருப்பாங்க. அந்த துவாரபாலர்களை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் ரொம்ப முக்கியமானவங்க, சுவாமிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்க தான் துவாரபாலகர் தான். அந்த துவாரபாலர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விரலை இப்படி வச்சுருப்பார், ஒருத்தர் விரலை இப்படி வச்சுருப்பார். அவங்க 2 பேர் சண்டன் பிரசண்டன். சுவாமியோட துவாரபாலர்கள் பேர் சண்டன் பிரசண்டன், 2 பேர் வச்சுருப்பாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு வரலே வச்சுருக்க அர்த்தம் அப்படின்னா, இந்த தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா இந்த துவாரபாலர்களை உருவத்தை நீங்கள் சிலையை பார்த்தீங்கன்னா பெருங்கருங்கல்ல வச்சுருப்பாங்க. அந்த கருங்கல் சிலையில் பார்த்தீங்கன்னா இந்த துவாரபாலர் கதை ஊனியிருப்பாங்க. அந்த கதை மேலே காலை வச்சுருப்பாங்க. அந்த கதையோட முனையில் ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்போட மேலே தான் கதை ஊனி வச்சுருப்பார் இந்த ஒரு துவாரபாலகர். இந்த பாம்பு வாயை பார்த்தீங்கன்னா ஒரு யானை இருக்கும் பாம்போட வாயில். அந்த யானையை அந்த பாம்பு முழுங்கிட்டு இருக்கும். இப்போது அந்த ஒரு யானை எவ்வளோ பெருசு இருக்கும், அந்த யானை முழுங்குறவளுக்கு பாம்பு எவ்வளோ பெருசு இருக்கும், அந்த பாம்பு மேலே வச்சுருக்க ஒரு கதை எவ்வளோ பெருசு இருக்கும், அந்த கதை பிடிச்சிருக்க எவ்வளோ பெருசு இருப்பான். அப்படி நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான்லாம் பெரிய ஆள் இல்லை, ஒருத்தன் உள்ள இருக்காம்பர் அவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறது தான் இந்த துவாரபாலகரோட செயல். இவங்க பக்கத்தில் இருக்க ஒரு 4 இவனை விட்டால் வேறு யாருமே கிடையாது. இதுதான் துவாரபாலர்களோட அந்த கையை காட்டுறதோட நம்ம. அதனால் துவாரபாலர்களையும் வணங்கிட்டு சுவாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு அர்ச்சனை கொடுத்தோமா, நம்ம தேங்காவா நமக்கு வருதா, நம்ம பண்ண பூசையே நமக்கு வருதான்லாம் பார்க்காம சிவத்தை கும்பிட்டுட்டு நேராக வந்து தட்சிணாமூர்த்திக்கிட்ட வரோம். தட்சிணாமூர்த்திக்கிட்ட வரும்போது தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. எல்லாரும் தட்சிணாமூர்த்தியும் நவகிரகத்தில் 9 பேர் உள்ள பிரகஸ்பதி ஒன்று நினச்சிக்கிறாங்க. 2 பேர் வேறு வேறு. இவர் ஞானகுரு, இவர் தென்முக கடவுள், இது சுவாமி. தட்சிணாமூர்த்தின்ற சிவபெருமான். அவருக்கு போய் ஒரு தேவகுருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கக்கூடாது. அதனால் அந்த தென்முக கடவுளை வணங்கி அவர் எல்லார் இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வகுப்பெடுக்கிற ஆசிரியர் வயதானவராக இருப்பார், படிக்கிற மாணவர்கள் ரொம்ப இளமையாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தட்சிணாமூர்த்தி மட்டும் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இளமையாக இருப்பார், படிக்கிறவங்களாம் வயசானவங்களாக இருப்பாங்க. சனகாதி முனிவர்கள் 4 பேர் வயசானவங்க. அவரை கும்பிட்டுட்டு பின்னாடி வந்தீங்கன்னா லிங்கோத்பவர் இருப்பார், அவரையும் வணங்கிட்டு நாயன்மார்களையும் வணங்கிட்டு நேராக வந்து சண்டேஸ்வரர். இங்கே தான் நிறைய பேர் பாவத்தோட நோட்ஸ் சாமி எடுக்க ஆரம்பிக்கிறதே இங்கே தான். இந்த சண்டேஸ்வரர்கிட்ட வந்துட்டு அவர் பாதி பேர் கும்பிட்றாங்க, பாதி பேர் கும்பிடலை. கும்பிடாமல் போனோட பிரச்சனை இல்லை. சில பேர் இந்த கை தட்டுவாங்க, இப்படி போய் கை தட்டுவாங்க. இந்த கை தட்டிட்டு தட்டினாலும் பரவாயில்ல. சில பேர் சொடக்கு போடுவாங்க. கேட்டால் அவர் செவிட்டு சாமின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த வார்த்தைக்கு நரங்க கிடைக்கும். அதனால் செவிட்டு சாமிலாம் கிடையாது, சுவாமியோட தியானத்தில் இருக்கார். அதே மாதிரி அவர் குறுக்கவும் போய் கும்பிடக்கூடாது, நேராக ரிவர்ஸில் வந்து தான் கும்பிடணும். அவர் எதுக்கு அவர் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, சுவாமியோட ஒன்றும் இல்லை. இதுக்கு பேர் சுவாமிகிட்ட போய் பண்ண வேண்டியது தாளத்திரயம் சொல்லுவாங்க. இந்த சிவபூசை பண்ணுறவங்களாம் தெரியும். இது புத்தி சுரும்ப 3 வரல தட்டுவாங்க, அப்படி லைட்டாக தட்டுவாங்க. இது தாளத்திரயம் சொல்லிவிட்டு நான் வந்திருக்கேன்றதை மட்டும்தான் நம்ம சொல்லிவிட்டு நேராக திருப்பியும் நடராஜர்கிட்ட வரணும். நடராஜரும் இதே பாகத்தில் இருப்பார். அவரெல்லாம் நிறைய பேர் கும்பிடுறதே இல்லை. பொதுவாக சொல்கிறேன், உங்களெல்லாம் சொல்லலை. பொதுவாக நான் ஒரு கோவிலில் நடந்த விஷயத்த நான் அந்த கோவிலுக்குள்ளே இருந்தே நடந்துட்டு வர மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அங்கே நடராஜரை வணங்குறதே இல்லை. அவர் எப்பேற்பட்ட கருணை கடல்ன்றது யாருக்குமே தெரியல. அவர் எதுக்கு காலை தூக்கிட்டு இருக்காருன்றே நமக்கு தெரிய வருது. நீங்கள் தில்லையில் போனீங்கன்னா சுவாமியை கூட்டத்தில் நின்று அந்த ஆணி திருமஞ்சனுக்கும் மார்கழி திருவாதிரைக்கும் அவரை பார்க்குற கண்கொள்ள காட்சி அதெல்லாம் முடியும். வெறும் முகம் மட்டும் தாங்க தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அவர் அபிஷேகம் பண்ணி வந்தால் தான் பலபலம் தெரியும். ஆனால் அவர் தான் நம்ம உயிர்கள் உய்யும் பொருட்டு பஞ்சகிருத்திய பரமானது நடந்து ஆடிட்டுருக்காரு. ஐயா கூட சொன்னார், எப்படி பேசினவர், தில்லையில் ஆடுறதோட அந்த 5 எழுத்துக்களும் சுவாமி பண்ணுறாரு. அதனால் அதுக்குள்ளே நான் போகாமல் நான் சொல்லிடுறேன். நடராஜ பெருமானை வணங்கிட்டு நேராக சண்டேஸ்வரரை வணங்கிட்டு நேராக வரணும். இப்போது நம்ம கோயிலுக்கு போய் ஏன் நம்ம சண்டிகேஸ்வரரை குறுக்க போகக்கூடாதுன்னா, சுவாமிக்கும் சண்டேஸ்வரருக்கும் நடுவில் ஒரு மூச்சு காத்து போகிற மாதிரி புராணத்தில் சொல்கிறாங்க. அதுக்குள்ள இப்போ நம்ம சுவாமிகிட்ட வந்து கிளம்பி இப்படி நேராக சுற்றி
சுற்றி வந்து இப்படியே சண்டேஸ்வரர்கிட்ட போயிட்டு திரும்பி நம்ம சன்னிதானத்துக்கிட்ட நம்ம சன்னதிக்கிட்ட வரும்போது அது அந்த ஓம் என்ற சிம்பல் அப்படியே வரும். நம்ம இப்போ இருக்கிற ஓம்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஒரு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஓம் அப்படி தான் இருக்கும். அந்த ஓம் இப்படி வந்து நேராக வந்து கோடிக்கு வந்துடும். அப்படி நம்ம இறைவனை வணங்கணும். சரி, இறைவனை வணங்கிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே திருப்பியும் ஒரு பிரகாரம் சுற்றணும். இந்த பிரகாரம் சுற்றும் போது என்ன பண்ணணும்னா, சுற்றிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல அமருவோம். கொடிமரத்துக்கிட்ட மட்டும்தான் வீழணும். எல்லாரும் எல்லா இடத்துலையும் வீழுறாங்க. கொடிமரத்துக்கிட்ட மட்டும்தான் வீழ்ந்து போகணும். பெண்கள் வந்து 5 ஆண்கள் 8 வச்சு வீழ்ந்து கும்பிடணும். வடக்கு திசையை பார்த்து, கிழக்கு பார்த்த கோயிலாக இருந்தால் வடக்கு திசையை பார்த்து வீழ்ந்து கும்பிட்டுட்டு நம்ம 2 நிமிஷம் அமைதியாக உட்காரணும். ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு புவனத்தில் மட்டும்தான் சிவாலயங்கள் உண்டு. இந்த ஒரு புவனத்தில் மட்டும்தான் திருவண்ணாமலை உண்டு. இந்த ஒரு புவனத்தில் மட்டும்தான் திருவாரூர் உண்டு. இந்த ஒரு புவனத்தில் மட்டும்தான் தில்லை உண்டு. வேறு எங்கேயும் 224 புவனங்கள் இருப்பதாக சேக்கிழார் பெருமான் அப்பூதி அடிகள் புராணத்தில் சொல்கிறாரு. அந்த 224 புவனங்கள் இல்லாத ஒன்றே ஒன்று இங்கே தான் இருக்குது. அதனால தான் இந்திரன் பூஜித்தது, திருமால் பூஜித்தது, எல்லா தேவர்களும் பூமியில் வந்து தான் பூஜிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம பூமியிலே இருக்கிறோம், திரும்ப மாட்டோம். அதான் சொல்லுவாங்க, அந்த மயிலாடுதுறை பக்கத்துலாம் ஒரு பழமை சொல்லுவாங்க, முற்றத்தில் ஓடுது காவேரி முழுக மாட்டா மூதேவின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம சிவாலயங்கள் இருந்தும் நம்ம சிவத்தை வணங்காமல் சிவத்தை புறக்கணிச்சிக்கிட்டு மற்ற தெய்வங்களை தான் பிடிச்சா நமக்கு கிடைக்கும், நம்மளுக்கு முத்தி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம சிவானத்தை மட்டும் கும்பிடணும், மற்ற தெய்வங்களை கும்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால், இவன் ஒருத்தன் தாங்க பிறவி அறுக்க முடியும், வேற யாரும் பிறவி அறுக்க முடியாது. ஏதாவது புராணத்தில், இதே வைணவ புராணத்திலே சொல்கிறேன், சிவபெருமான் பிறந்து வளர்ந்தான்னு எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. திருமாலுக்கு 10 இருக்குது, ஆனால் சிவபெருமானுக்கு பிறந்ததாக கிடையாது. யார் ஒருத்தர் பிறக்காமல் இருக்காரோ அவர் தான் அவங்க தன் அடியார்களுக்கு பிறவாமை தர முடியும். யார் பிறந்து இருக்கிறாங்களோ அவங்க எப்படி பிறவாமை தர முடியும்? அதனால் சிவபெருமான் ஒருவர் தான் பிறவாமை தருவார் என்று சொல்லிக்கிறேன். சரி, நம்ம இந்த வினைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அப்போ சொன்னோம்ல, இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு கோவிலில் செஞ்சாலே உங்களுக்கு வினை கூடாது. அப்போது நம்ம இவ்வளோ நாள் செஞ்ச தப்பை நம்ம குறைச்சிக்கிட்டே வந்தப்பனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வினை கொடு. நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம திருநீரும் பூசிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணோன்னா நமக்கு வினை கூடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம திருவைந்தெழுத்தும் சொல்லிக்கிட்டு திருநீரும் பூசிக்கிட்டு சிவக்கோயிலும் போயிட்டு இந்த தவறுகளை நம்ம பண்ணாமல் இருந்தோன்னா நம்மளோட வினைகள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வினை எப்படி இருக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக ஒரு வேப்பம் கஷாயம் இருக்குதுன்னு வச்சுங்க, வேப்பஞ்சாறு இருக்குது, ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம். அந்த சாமி கும்பிடும்போது சுவாமி நமக்கு கருணை பண்ணுறாரு. அந்த ஒரு கருணைன்றது ஒரு குழாலேருந்து வர ஒரு தண்ணி மாதிரி வச்சுங்க. இப்போ அந்த தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றினோட கசப்பாக தான் இருக்கும். அந்த தண்ணி ஊற்றி 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 அந்த கசப்பெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு சுத்தமான தண்ணீராகவும் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன சாமி கும்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம், நமக்கு ஏன் இவ்வளோ சோதனைன்றாங்க. எல்லாருமே முக்கியமாக சிவடியார்களுக்கு வாயில் தான் அதிகமான இந்த வார்த்தையே வருது, எனக்கு ஏன் சுவாமி இப்படி சோதிக்கிறாருன்னு. அது தவறு. சோதனைன்றது துன்பம் அல்ல. எல்லாரும் சோதனைக்கு வந்து பொருள் துன்பம் நினச்சிக்கிறாங்க. சோதனைக்கு பொருள் துன்பம் அல்ல. டைம் ஆகுது. துன்பம் அல்ல. ஏன்னா துன்பம் அப்படி கிடையாது. இப்போது நைட்டெல்லாம் இப்போ சென்னையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், 12 மணிக்கு மேலெலாம் வண்டி ஓட்டிகிட்டு போனால் அங்கங்கே சோதனை சாவடிகள் வச்சுருப்பாங்க. சோதனை சாவடிகள் எதுக்கு வச்சுருக்காங்க? யாரும் அதை கடந்து போகக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க? இல்லை. அவன் சரியான ஆளா, ஏன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கானா, இல்லைன்னா திருட்டு வந்திருக்கானான்னு அதை செக் பண்ணி அனுப்புறது வேலை. அதுதான் அந்த சோதனை சாவடி வேலை. அதே மாதிரி உயிர்கள் பக்குவப்படுகின்றதா என்று இறைவன் பார்க்குறான். அதை பார்க்கும்போது ஒன்றில் ஒரு தங்கம் குப்பையில் கிடக்கும்போது அது மங்கி தான் இருக்கும். அதை ஒரு பாலிஷ் கடையில் எடுத்து போய் கொடுத்தா தான் அவன் அதை பாலிஷ் பண்ணி அதை மெருகேற்றி, ஆனால் அந்த பாலிஷ் போடுறதுக்குள்ளே அந்த தங்கம் படுற கஷ்டம் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஒரு ஆசிட்டில் போடுவான், அந்த ஆசிட்லேருந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து இன்னொரு கரண்ட்டில் வைப்பான், அந்த கரண்ட்லேருந்து எடுத்து ஒரு சுடுதண்ணில் போடுவான், அதுக்கப்புறம் ஒரு இரும்பு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சாதான் அது பலன் ஆகும். அதே மாதிரி ஆணவமலமாகிய இந்த உயிர், அந்த ஆணவமலை நீங்கிறதுக்காக இறைவன் கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிறதுனால தான் நமக்கு அந்த சோதனை வருகிறது. நம்ம சோதனை நமக்கு வருதுன்னா இறைவன் நம்ம பக்கத்தில் இருக்கான்றதை உணரணும். முதல்ல நிறைய பேர் உணரதே இல்லை, எனக்கு ஏன் சோதனை தரான்றாரு. நம்ம ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டது அப்படின்னா இறைவன் நம்ம பக்கத்திலே இருக்கான்றதை நம்ம நினச்சிக்கணும். அடுத்தது, இப்போ இந்த கோயிலை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம். இந்த பிறவி எல்லாரும் இழுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம பிறந்ததே வேஸ்ட்டு, எதுக்கு நம்ம பிறந்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பிறக்கலைன்னா இதெல்லாம் அனுபவிக்க முடியுமா?
அதான் சொல்கிறாரு சேக்கிழா பெருமான், ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொழில் தில்லையில் மானடைஞ்சை வரதர் போற்றால் தோல. நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம நடந்ததை வணங்க தான் பிறந்திருக்கோம், வேறு எதுக்கும் பிறக்கலை. நான் டாக்டர் ஆகிறதுக்கோ நான் கலெக்டர் ஆகிறதுக்கோ அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் தவிர அதுவே வாழ்க்கை இல்லை. நிறைய பேர் வந்துட்டு இந்த டாக்டர் ஆகிறது, கலெக்டர் ஆகிறது, சயின்டிஸ்ட் ஆகிறது தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இறைவனை கும்பிடுறது அது ஒரு பார்ட்டு. நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் கும்பிடலான் இருக்கேன், இந்த வயசுலேயே கும்பிடலாமா? இல்லை, இப்போல்லாம் கும்பிடக்கூடாது, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. சிவத்தை கும்பிட்டா குடும்பம் ஆடி போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போது ஐயா முன்னாடி சொல்லும்போது இந்த பந்தி விரித்த ஆள் இல்லைன்னா சொன்னார். அது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும், எல்லாரும் கிடைக்காது. சிவத்தை எல்லாரையாலும் வணங்க முடியாது. நான் சத்தியமாக சொல்கிறேன், மற்ற தெய்வங்களை அடியார்கள்லாம் செலக்ட் பண்ணலாம், ஆனால் சிவத்தை மட்டும் சிவபெருமான் தான் அடியார்களை செலக்ட் பண்ணுவார். அதனால தான் மாணிக்க வாசகர் ஈர்த்தன்னை ஆட்கொண்ட இந்த பெருமானேன்னு சொல்கிறாரு. அதனால் இறைவன் தான் அடியார்களை செலக்ட் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு இப்போ நம்ம பிறக்கிறோம், பிறந்து வாழ்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா, நம்ம பிறந்தாதான் இனிமேட்டு பிறக்காமல் இருக்க முடியும். அதனால தான் வந்துட்டு இந்த அனாதி கேவலம், இந்த சைவ சித்தாந்தம் அனாதி கேவலம்னா, நம்ம இப்போ உயிரோடு இருக்கோம், இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடல் வந்துட்டு அழிஞ்சிடும், அதாவது ஒடுங்கிடும். அதாவது மண் பானையில் ஒரு மண் எடுத்து பானை செய்கிறாங்க, அந்த பானை உடஞ்சோன்னு திருப்பி மண்ணாக போயிடுது. அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களான உடல் திருப்பி பஞ்சபூதங்களை கலந்துரும். ஓகே, இந்த உயிருக்குல்ல, இந்த உயிருக்கு வேண்டி தான் நம்ம இவ்வளவும் பேசுகிறது. நம்ம கண்டமணி தரிக்கிறது, திருநீர் தரிக்கிறது, திருவைந்து சொல்கிறது எல்லாமே உடம்பு கிடையாது, அனைத்தும் உயிருக்கு தான். இது அந்த உயிருக்கு கிடைச்சாதான் இதுதான் சேமிப்பு. அதாவது இப்போ நம்ம உடம்புக்காக இப்போ ஒரு டாக்டர் ஒரு சுகர் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா போச்சு, அவ்வளோதான். பாதி பேர் உடனே 5 கிலோ வெயிட் குறைஞ்சிரும். சுகர்னு சொல்லிட்டோமே, உடனே அதுக்கு என்ன பார்க்கணும், ஏது பார்க்கணும், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அதுக்கு எங்கே மருந்து இருக்குது, இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்ருப்போம். ஒரு முகத்தில் சின்ன சுருக்க விழுந்தால் போதும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சின்ன தலையில் ஒரு நரமுடி வந்தால் போதும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் உடல், இதெல்லாம் அழியக்கூடியது. சரி, இதுக்குள்ள உடலுக்கு நீ இவ்வளோ முக்கியத்துவம் தரிய, உயிருக்கு நீ என்ன முக்கியத்துவம் தந்த அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் கிடையாது. யார்ட்டும் ஒன்றுமே பதில் கிடையாது. இந்த உயிருக்காக தான் நம்ம இவ்வளோ பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இந்த உயிர் நம்ம பக்குவம் அடையணும், இந்த உயிர் திருப்பியும் பிறவாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்றதுக்காக தான் ஐயா இந்த 12 நாளும் இந்த அருணொரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. இந்த 12 நாள் நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு 10 பேர் இதுலேருந்து ஒரு தெளிவு பெற்றா கூட இது இந்த நிகழ்ச்சியை நடத்துனதுக்கு ஒரு பெரிய பங்காக இருக்கும். அதனால் ஐயா 21 வருஷமாக நடத்திட்டு இருக்காருன்னு போதெல்லாம் அது மிகச்சிறப்பு வாய்ந்தது. அது இல்லாமல் என்னை பற்றி நான் சொல்லணும்னா, நான் 2000க்கு முன்னாடி தான் இந்த மடத்துக்கு தொடர்பு ஏற்பட்டது. நான் இது முதல்ல வரும்போது உங்களை மாதிரி ஒரு பார்வையாளராக வந்து அருணர்களுக்குள்ளே வந்தேன். இந்த அருணர்களுக்குள்ளே வந்து பார்வையாளராக வந்து இங்கே தருமபுரத்தில் சேர்ந்து சைவ சித்தாந்தம் படித்து சைவ சித்தாந்த கலாநிதி பட்டம் வாங்கி, இது சிவஸ்ரீ அண்ணா கிட்ட சைவ சித்தாந்த பாஸ்கரா பட்டம் வாங்கின காரணம்னா, இது நான் என்னோட பெருமைக்காகலாம் சொல்லலை. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சாதாரண ஒரு மண்ணாந்தா கூட அது இங்கே பிள்ளையாராக ஆகிடுன்றதுக்காக தான் சொல்ல வரேன். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டிங்கனாலும் இப்போ நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், இப்போ எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க, எல்லாம் உங்களுக்கு ஏறி இருக்கும், ஆனால் உங்களுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைப்பீங்க. ஆனால் எல்லாமே உங்களுக்கு உள்ளே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சேமிப்பு கணக்கு. இந்த கணக்கு உங்களுக்கு எப்போவுமே இருக்கும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. நிறைய சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்க, அது கூட நிறைய பேர் ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க. ஒரு சிவ பூஜைக்கு சிவ சொற்பொழிவுக்கு ஒருத்தர் கணவர் வந்துட்டு போகிறாரு பூஜை கேட்கறதுக்கு, இந்த சொற்பொழிவு கேட்க. அப்போது அங்கே நடத்துகிற ஒரு சிவத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் அங்கே வீட்டுக்கு போனது மனைவி கேட்குறாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, இல்லை ஏதோ சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க சிவத்தை பற்றி, ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு வேஸ்ட்டாக நீ போயிட்டு அதே மாதிரி ஒரு 10 நாள் போயிட்டு வராரு. 10 நாளும் அவருக்கு எதுவும் நிற்கலை. அதுக்கப்புறம் அவங்க மனைவி கோபத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கிணத்து பக்கத்தில் ஒரு கூடை இருந்துச்சு, சாணி ஆள்ற கூட, அந்த காலத்தில் ஒரு கூடை இருந்துச்சு, அந்த கூடையில் தண்ணியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. இவருக்கு சரி மனைவி கோபமாக இருக்கேன்னு நேராக பக்கெட்டில் தண்ணி மொண்டு ஊற்றி கொஞ்சம் தூரம் வராரு. அந்த கூடை ஓட்ட வழி எல்லா தண்ணி கீழே போயிடுது. இதே ஒரு 5-6 வாட்டி பண்ணும்போது மனைவி கூப்பிட்டு சொன்னா, இதை மாதிரி தாங்க உங்கள் மூளையும் எதுவுமே நிற்கலை தலையில் அப்படின்னு சொன்ன அவங்க கணவர் சொன்னாராம், நீ சொன்னது என்னமோ கரெக்டு தான், எதுவும் நிற்கலை, ஆனால் இந்த 5 வாட்டி கூட வரும்போது இந்த கூடையில் இருந்த சாணின்ற அழுக்கு சுத்தமாக போயிடுச்சு, இப்போ கூட சுத்தமாகிடுச்சின்னு. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எதுவும் நிற்கலைன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு சிவம் உள்ளே போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற அழுக்கெல்லாம்
போயிடும். அதனால தான் சிவத்தை சொல்கிறதோட கேட்குறவங்களுக்கு தான் பலன் ஜாஸ்தி. நான் சிவாய நமன்னு சொல்லிடுறேன், அதனால் சிவம் எனக்கு வெளியே போயிடுது. நீங்கள் சிவாய நமன்னு கேட்குறீங்க, அதனால தான் சிவம் உள்ளே வருது. அதனால தான் ஆண்டவன் ஒரு வாயை வச்சு 2 காதை கொடுத்தான். அதனால தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் சொன்னார். அதனால் நீங்கள் நிறைய விஷயம் டெய்லியும் கேட்கணும். இந்த விஷயத்தை உங்களுக்கு கேட்கும்போது தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலோ ஒரு மாத்திரை சாப்பிட்டாலோ அதோட எஃபெக்ட் நமக்கு உடம்புல தெரியும், ஏன்னா அது உடம்பு. ஆனால் இதோட எஃபெக்ட் நமக்கு தெரியாது, ஏன்னா உயிர் சூட்சுமம், அது நமக்கு தெரியாது. நீங்கள் இதை கேட்க 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 உங்கள் உயிரில் உள்ள ஆணவமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம பிறவி எடுத்துட்டோம். இந்த பிறவி எடுத்துட்டு மீண்டும் பிறவாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, பற்று அற்றவன் தாளினை. நம்ம யாரை திருவடி பிடிக்கணும் அப்படின்னா, எந்த பற்றும் இல்லாதவனோட திருவடி தான் பிடிக்கணும். யார்? எந்த பற்றும் இல்லாத ஒரே ஒருத்தன் தான், சிவபெருமான் ஒருத்தர் தான். ஏன்னா நான் ஒரு அவன் சொல்கிறலாம் அடிச்சிக்காதீங்க, சுவாமியை கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிட்டேன், சொல்லக்கூடாதான், பெரியவங்களாக இருக்கீங்க. ஆனால் அந்த ஒருத்தரோட திருவடி தான் நம்ம பிடிக்கணும். அந்த ஒரு திருவடியை பிடிச்சாதான் நம்ம முத்திக்கு போக முடியும். ஏன்னா அந்த ஒரு திருவடி கிடைக்கிறதுக்கு நம்ம பிறவி எடுத்துகிட்டு வரணும். இந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னல அனாதி கேவலத்தில், இந்த அனாதி கேவலத்தில் உயிர் கல் மாதிரி கிடக்கும். பாடனான்னு சொன்னால் கல் சேத்துல. இப்போ அனாதி கேவலம் அப்படின்னா, கேவலம் ஒரு சேர்னு வச்சுங்க, மலம். அதனால தான் ஆணவத்தை மலம் சொல்லுவாங்க. மலத்தில் கிடக்கும். இதை இறைவன் பார்த்துட்டு கருணை கொண்டு அந்த உயிருக்கு தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாறு மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இறைவன் என்ன பார்க்குறாருன்னா, அதுக்கு சரி இப்படி இருக்க சொல்லிட்டு தனு கரண போன போகங்கள் கொடுத்து இப்போ நம்மளை மாதிரி விட்டுருக்காரு. இப்போ நம்ம வந்ததை நோக்கம் விட்டுட்டு இப்போ வந்த காலை விட்டு பந்த காலை பிடிக்கிறோம். வந்த காலம்னா இறைவன் திருவடி பிடிக்க நம்ம இந்த பந்தமாகிய மனைவி மக்கள் சுற்றம் பற்றம் காரு ஃபோனு எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம பிறவி எடுத்துட்டோம். நம்ம பிறவி எடுத்தது நோக்கம் என்னன்னா, இப்போ சுவாமி நமக்கு எதுக்கு இந்த கருவிக்கரணங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இப்போது நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம பையன் கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் போகிறானேன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறோம். அந்த பையன் ஸ்கூலுக்கு போட்டான்னு. ஆனால் அந்த பையன் ஸ்கூலுக்கு போகாமல் சினிமாவுக்கோ பீச்சுக்கோ போனால் என்ன எவ்வளோ கோவம் வரும். அதே மாதிரி தான் நமக்கு தனுக்கான போனபோங்கெல்லாம் கொடுத்துட்டு இறைவன் திருவடி அடைகிறது தான் கொடுத்துருக்கான். நம்ம அதை விட்டுட்டு இதை பார்ட் டைம் ஜாபாக வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் கிடைக்கிற சிற்றின்பத்தை பேரின்பமாக நினச்சிட்டு அதை பின்னாடியே போயிட்டுருக்கோம். அது தப்பு, அது கிடையாது. நம்ம சிவத்தை வணங்க தான் வந்திருக்கோம். இப்போது சிவத்தை வணங்கப்பா. அப்போ நாங்கள் குடும்பத்துக்கு என்ன பண்ணுறது, இப்போ நம்ம குடும்பம் நடத்தணுமே அப்படின்னு கேட்டால் நடத்தணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு அளவாக இருக்கணும். நம்ம பணத்து பின்னாடியோ செல்வத்து பின்னாடியோ ஓடிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் ஓட வேண்டியதை விட்டுட்டு எதுவும் நிற்காது. இப்போது என்ன சொல்கிறது, இப்போ கொரோனா பற்றி சொன்னார். கொரோனாவுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி இருந்தாங்க, கொரோனாக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பக்கத்து வீட்டில் இருந்து கூட போயிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம சிவத்தை எந்நேரமும் பற்றிக்கிட்டே இருக்கணும். சரி, அடுத்தது இப்போ நம்ம உடம்பு எது கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த உடம்புல இருக்கிற பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ இந்த கை கால், ஆங்கிலம் வருதுன்னு கோச்சிக்காதீங்க. இந்த கை காலெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த அங்கமலையில் நாவுக்கரசர் என்ன சொல்கிறாருன்னா, தலையே நீ வணங்காய். உன்னை தலை எதுக்கு படைச்சிருக்கேன்னு தெரியுமா? வணங்குறதுக்கு மட்டும்தான். நீ சிவபெருமான்கிட்ட மட்டும் வணங்கு. சுவாமி வேறு யார்ட்டுமே தலைகுடி வைக்க மாட்டார், இது சத்தியம். ஏன்னா தலையே நீ வணங்காய். ஆனால் யார்கிட்ட வணங்கணும்னு நாவுக்கரசர் சொல்கிறாருன்னா, தலைமாலை தலைக்கணிந்து, அதாவது யார் ஒருத்தர் தலைமாலை போட்டிருக்காரோ அவர் தான் வணங்கணும். இப்போ தலைமாலைன்னா அவர் என்ன தலை, சாதாரண எலும்பு மாலையாக போட்டிருக்காருன்னா அதெல்லாம் கிடையாது. சுவாமி எது பண்ணாலும் சிறப்பாக தான் பண்ணுவார். ஏன்னா தலைமாலைன்றது பிரம்மனோட கபாலம் தான். அது பிரம்மனோட கபாலத்தை தான் அவர் போட்டிருக்காரு. சுவாமி யாரும் நம்ம இறந்தவங்க சுடுகாட்டில் இருக்கிற எல்லா தலையும் மண்டோடு எடுத்து போட்டுக்கல, அது எல்லாரும் தெரியணும். பிரம்ம கம்பளத்தை தான் போட்டிருக்காரு. தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பழி தேரும் தலைவனை. அதே ஒரு தலையை பிரம்ம கபாலத்தை வச்சுட்டு பழி தேர் போகிறார். பழினா பிச்சைன்னு அர்த்தம். பிச்சை எடுத்துகிட்டு போகிறாராம். இங்கே நிறைய பேர் சுவாமி பிச்சை எடுத்துகிட்டு போகிறாருன்னா எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா அவர் சாப்பாடுக்கு வழியில் கஷ்டத்துக்கு வழியெல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு போகிறாருன்னு. சில கோவில்களில் பிச்சாட ஊர்வலம் போகும்போது பின்னாடி பெரிய ஒரு உண்டியல் வண்டி போகும் அதில் போடுறதுக்காக. ஆனால் அவர் பிச்சை வாங்க வர்றது என்னன்னா, உயிர்களோட தற்போதத்தை வாங்க வர்றார். முதல்ல அது தெரியணும், உயிரோட தற்போதங்களை. இப்போ நான்ன்ற ஆங்காரம் நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பேசும்போது இப்போது சரவணன்னா நான் சொல்லிக்கலாம், இது ஓகே, இது என்னால் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்கிறது ஆணவம் பண்ணும். அதனால் இந்த தற்போதங்களை தான் வாங்க இறைவன் வரார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்போ கை எதற்கு? அவரை வணங்க தான்.
கால் எதற்கு? அவன் கோயிலை தரிசிக்க தான். எல்லாமே படைக்கப்பட்டது நோக்கமே எல்லாமே அவ்வளோதான். அதனால தான் ஒரு சிவ அடியார்களுக்கெல்லாம் நான் சொல்கிறாருன்னா, உமாபதி சிவம் செல்காலம் பின் நரகம் சேராமேன்றாரு. அப்போது செல்காலம் பின் நரகம் சேராமேனா, செல் காலம்னா நம்ம இறந்த பிறகு நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு உமாபதி சிவாச்சாரியா சொல்லியிருக்காரு. சைவ சித்தாந்தத்தில் 3 அளவுகள் முக்கியமாக சொல்லுவாங்க. காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை. காண்டல் என்று நம்ம பார்க்கறது, கருதல் என்று தெரிஞ்சுக்கிறது, உரை அளவைன்றது நம்மளை மாதிரி முன்னோர்கள் கூறிய வார்த்தைகளிலிருந்து உண்மை நம்புறது. ஞானசம்பந்த சிவபெருமானை பார்த்தாரா? ஆமாம் பார்த்தாரு, நான் நம்புகிறேன். நாவுக்கரசர் சிவபெருமானை பார்த்தாரா? ஆமாம் நானும் பார்த்தேன், நம்புகிறேன். இதுதான் உரை அளவு. இது உமாபதி சிவம் செல்காலம் பின் நரகம் சேராமேன்றதுனால இது உறவே அலையாக சொன்னதுனால கண்டிப்பாக நம்ம போக மாட்டோம். அவங்க அப்படி சொல்லவும் மாட்டாங்க. அடுத்தது திருவைந்தெழுத்துக்கு நம்ம போவோம். எல்லாம் நிறைய பேர் திருவைந்தெழுத்தை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம திருவைந்தெழுத்து தான் என்னதான் சொன்னாலும் இப்போ டி ராஜேந்திரர் சொன்ன மாதிரி அரைச்சமாகவே அரைக்கிறது தான். ஆனால் மூலக்கூறு என்னமோ அரிசி தான். ஆனால் அதில் தோசை செய்யலாம், சாப்பாடு செய்யலாம், இட்லி செய்யலான்ற மாதிரி விதவிதமாக செய்யலாம். எல்லாமே எடுத்துக்கிட்டால் இந்த உயிர் மேலே இருக்கிற ஆணவமெல்லாம் நீங்கணும். இந்த ஆணவமெல்லாம் நீங்கினா மட்டும்தான் உயிர்கிட்ட போய் சேர முடியும். இப்போது எப்படி இப்போ பதி பசு பாசத்தில் பதியும் அனாதி, பசுவும் அனாதி, பாசமும் அனாதி. இப்போ உயிரை யாரும் படைக்கலை, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். உயிர் ஆதியிலிருந்தே இருக்குது. அதுக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதனால் பதி பசு பாசம் இது 3மே அனாதி. இப்போது பதியை போய் பசு சேரணும். இந்த பதியை போய் பசு சேராமல் இருக்க இடையில தடையாக இருக்கிறது தான் இந்த பாசம், இந்த ஆணவமலம். ஏன் இதுக்கு பதி பசு பாசம் அப்படின்னா, பதி ஏன் சொன்னாங்க, பசு ஏன் சொன்னாங்க, ஏன் இந்த இடத்துல பசுன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, பாசம்னாலே நிறைய பேர் அன்புன்னு நினைக்கிறீங்க. பாசம்னா கயிறுன்னு பேர். எம்மங்கையில் இருக்கிறது கயிறு. ஆனால் நிறைய பேர் பாச கயிறுன்னு சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக பாசம்னால கயிறு. இப்போது நீங்கள் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடை மேய விட்டுருப்பாங்க. அந்த மாடை மேய விட்டுருக்கும் போது ஒரு கொம்பு அடிச்சிருப்பாங்க, ஆக்கு மாதிரி அடிச்சிருப்பாங்க. அடித்து அதில் ஒரு கயிறை கட்டி மாடு ஒரு கயிற்றில் கட்டியிருப்பாங்க. அந்த மாடு எவ்வளோ தூரம் அந்த கயிறு போகுமோ அவ்வளோ தூரம் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உயிர் ஆணவமலம் ஆகிய இந்த கயிறில் கட்டப்பட்டதுனால இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு. என்னைக்கு திருவருளால் இந்த கயிறு அறுப்படுகிறதோ அன்று தான் போய் இது இறைவனை சேர முடியும். அதனால தான் பதி பசு பாசம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போது சுவாமியோட கணக்குன்னு ஒரு எடுத்துகிட்டு நான் கணக்கை பற்றி சொல்லாமல் தானே அர்த்தம். இப்போ சுவாமியோட கணக்கு போடுறாரு அப்படின்னா நம்ம போடுற கணக்கெல்லாம் அது கிடையாது. அவர் போடுற கணக்கு வித்தியாசமான கணக்கு. ஏன்னா அது சாஸ்திரங்களை படித்தா தான் தெரியும், சோத்திரங்களை படித்தா தான் தெரியும். ஆனால் நம்ம எதெல்லாம் சரின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சுவாமிக்கு தப்பாக இருக்கும், எதெல்லாம் சுவாமிக்கு தப்புன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சுவாமி சரியாக எடுத்துப்பார். இதுக்கு சிவஞான சித்தியாரில் ஒரு பாடல் ஒன்று. அறநடிக்கு செய்யும் பாவமும் அறமாகும், பரநடிக்கு அன்பில்லாதார் புண்ணியமும் பாவமாகும், வரமுடிய தக்கன் செய்த மால்வியை தீமையாகி நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மையாயிற்று. சிவஞான சித்தியாரில் அருள்நந்தி சிவாச்சாரிய சொல்கிறாரு. இப்போது அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமாகும்ன்றார். அதாவது இப்போ எதுக்கு இப்போ பாவம் செஞ்சால் அது அறமாக மாறுமா அப்படின்னு கேட்டால் அப்படி எடுத்துக்கூட பொருள். இப்போ நம்ம ஒரு உழவார பணிக்கு போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த உழவார பணி பண்ணும்போது சில பூச்சிகள் இறக்கும். இப்போ நம்ம ஒரு க்ளீன் பண்ணும்போது, கோபுரத்தை க்ளீன் பண்ணும்போது சில முட்டைகள் கீழே விழுந்து உடைய வாய்ப்பு, புறா முட்டைலாம் இருக்கும், வவ்வால்களாக இருக்கும், அதெல்லாம் சில இறக்க நேரிடும். அதை சிவன் முதற்கொண்டு செய்கிற எல்லா விஷயமும், சிவனை வச்சு நம்ம செய்கிற விஷயங்களுக்கு அது நல்லதாக தான் முடியும். அதுக்கு என்ன செய்கிறார், எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த தக்க வேள்வியை சொல்கிறாரு அருள்நந்தி சிவம். தக்கன் ஒரு வேள்வி செஞ்சான், தட்சன். அவன் என்ன வேள்வி செஞ்சான்னா, சிவத்தை தவிர, ஒரு நிமிஷம், மன்னிக்கணும், சிவத்தை தவிர மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு பூஜை பண்ணான். அதாவது யாகம் வளர்த்தான். அதாவது யாரை கூப்பிட்டான்னா, சிவன் தவிர நீங்கள் எல்லாரையும் வச்சுங்களேன், எல்லாரும் போயிட்டாங்க. 12 உருத்திரர்களும் போயிட்டாங்க, 12 சூரியர்களும் போயிட்டாங்க. எல்லாரும் போய் அதில் போய் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்ட உடனே சாமி மட்டும் கூப்பிடலை, திருவருளும் அம்பாலும் போயிட்டா. ஆனால் அங்கே போயிட்டு இருக்கும்போது சுவாமி என்ன பண்ணார், அவருக்கு வேண்டிய அவிர்வாகம் கிடைக்கல. அப்படின்னும் போது அந்த வேள்வியை சுவாமி என்ன பண்ணார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வேள்வியை நாசம் பண்ணார். அது எப்படி, இப்போ நம்ம ஒரு கல்யாணம் நடத்துகிறோம். இப்போ அந்த கல்யாணத்துக்கு
எல்லாரும் வந்துட்டாங்க, ஒருத்தர் மட்டும் வரலனா நம்ம எல்லாரும் யாரை குறை சொல்லுவோம்னா அந்த ஒருத்தரை தான் குறை சொல்லுவோம். ஏன்னா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அப்போ அவர் நல்லவர் தானே, இவர் ஒருத்தர் தானே வரல, அப்போ இந்த ஆள் தான் சரியில்லைன்னுவோம். ஆனால் நம்ம கணக்கு இது, ஆனால் சுவாமி கணக்கு அது. சரி, ஓகே. இப்போது நரரில் பாலன் செய்த பாதகம். இப்போது நரர்னா மனிதர்கள், அதில் பாலன்னா இதில் வந்து விசார சர்மா, அதாவது சண்டிகேஸ்வரர் குறிக்கிறாரு. சண்டிகேஸ்வரர் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார், சிவ பூஜை பண்ணிட்டு மணல்லையோ சிவலிங்கம் பிடிச்சிட்டு அதை பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார். அவங்க அப்பா வந்து அடிக்கிறாரு, இவர் அடிக்கிறாரு, இவருக்கு தெரியல. சிவபூஜை பண்ணும்போது எதுவுமே தெரியக்கூடாது. நிறைய பேர் சிவபூஜை பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேசிக்கிட்டு நிறைய பண்ணிக்கிட்டுலாம் இருக்காங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. சிவத்துக்குன்னு 1 மணி நேரம் ஒதுக்கினீங்கன்னா அது முழுசும் சிவத்துக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர 23 மணி நேரம் நம்ம குடும்பங்களுக்காக உழைக்கிறோம். அந்த 1 மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்காக உழைக்கிறீங்கன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த உழைப்பு தான் உங்களுக்கு சுவாமி சேர்த்து வைப்பார். இந்த ஒரு கணக்கு தான் சுவாமி உங்களுக்கு எழுதி வைப்பார். ஆனால் நீங்கள் 23 மணி நேரம் குடும்பத்துக்காக உழைக்கிற உழைப்பு, நீங்கள் இவ்வளோ பேர் செய்கிறது எல்லாமே சுவாமி எழுதி வைப்பார். ஆனால் அதுக்கு பிறவி கெட்டோம். இப்போது மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. நீங்கள் நல்லது செஞ்சாலும் பிறவி உண்டு, தீமை செஞ்சாலும் பிறவி உண்டு. அதான் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. இப்போ நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு காப்பு, தீமை செஞ்சாலும் காப்பு. என்ன காப்பில் வித்தியாசம் கேட்டிங்கன்னா, நன்மை செஞ்சிங்கன்னா தங்கத்தில் காப்பு, தீமை செஞ்சிங்கன்னா இரும்பில் காப்பு. ஆனால் காப்பு தான். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு 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 கோவிலில் ஒரு பூஜை பண்ணுறோம், ஒரு கோவிலுக்கு ஒரு தட்சணை கொடுக்குறோம், ஒரு கோவிலுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேரை நம்ம பயன்படுத்தாமல் இருக்குது நல்லது. இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு கோவிலுக்கு தட்சணை எழுதுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நேராக சாமியோட பேர் சொல்லிவிடுவோம். சாமி பேரில் எழுதிக்கோங்க. ஏன்னா அந்த சுவாமியோட பேர் சொல்கிறனால அந்த பசு புண்ணியம் எங்களுக்கு சேராது, அது பதி புண்ணியமாக எங்களுக்கு கிடைக்கும். இப்போ பசு புண்ணியம் கிடைச்சா நமக்கு பிறவி உண்டு, பதி புண்ணியமாக இருந்தால் உங்களுக்கு பிறவி கிடையாது. நீங்கள் அதனால தான் அந்த காலத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சிவார்ப்பணம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த சிவார்ப்பணம் சொல்லி கொடுக்கும்போது அதெல்லாம் சிவத்துக்கு போய் சேரும், அது நமக்கு வந்து சேராது. நம்மளுடைய விஷயம் குறைஞ்சி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிறவி கிடைக்காது. அதே மாதிரி நம்ம பிறவிக்கு வர்றதோட நோக்கம் அப்படின்னா கழிக்கணும், வினையை கழிக்கணும். வினை கழிச்சாதான் உண்டு. அதுக்கு சைவ சித்தாந்தத்தில் 3 சொல்லுவாங்க. சஞ்சிதம், பிராரர்த்தம், ஆகாமியம்னு 3 சொல்லுவாங்க. சஞ்சித கண்மன்றது பழைய வினை, தொல்வினை எல்லாம் மூட்டையாக இருக்கும். அதுலேருந்து பிராரர்த்தம் கொஞ்சம் கழிக்க நம்ம கொண்டு வரோம். அதுலேருந்து நம்ம கழிக்கும்போது இங்கேருந்து சம்பாதிப்பது தான் ஆகாமியம். இது நான் உங்களுக்கு எளிமையாக புரியணுன்னா ஒரு சின்னதாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்க. அதில் இறைவன் என்ன செய்வார்னா ஒரு 1000 மூட்டை எடுத்து நம்ம வினைகளை கொடுத்து உயிர்களை போய் கழிச்சிட்டு வர அனுப்புகிறாரு. நம்ம இங்கே கழிக்கும்போது மேற்கொண்டும் இங்கே 5,000 ரூபாய் சம்பாரிச்சிடுவோம். இங்கே 1000 ரூபாய் கழிக்க வரும்போது மேற்கொண்டு 5,000 சம்பாரிச்சிட்டு போகிறோம். மேலே 9,000 இருக்குது, ப்ளஸ் ஒரு 5,000, 14,000 நம்ம எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆகாமியமும் சஞ்சிதத்தையும் சுவாமி தள்ளுபடி பண்ணுவார். இதுக்கு சிவஞான சித்தியாரில் பல சான்றுகள் உண்டு, போற்றி பருடைய பல உமாவாசியும் பல சான்றுகள் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்னா இப்போது சான்று உண்டு. எதை பற்றி சொல்லிட்டு இருந்தாலும் விட்டுட்டேன் நான், அவர் கையை காட்டவும். சரி, சான்றுகள் உண்டு. என்ன சான்று அப்படின்னா, சுவாமியை வந்து நம்ம வணங்குகிறோம். சுவாமியை வணங்கிட்டே இருக்கும்போது நம்ம பண்ண வேண்டிய விஷயம், சுவாமி நினைக்கிறேன் இதில் வந்து அதிலே போயிட்டேன் நான். வர முடிய தக்கன் வேள்வியிலேருந்து போயிட்டேன். ஐயா கையை காமிச்சார், அங்கேருந்து இப்படின்னு கையை காமிச்சோட டாபிக் விட்டு வெளியே போயிட்டேன் நான். அதாவது இந்த தக்கன் ஒரு நரல் விசார சர்மா சண்டேஸ்வரர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிவபூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அடிக்கிறாரு. அடிக்கும்போது அவருக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த சிவலிங்கத்தை எட்டி உதைக்கிறாரு. அந்த எட்டி உதைக்கும்போது தான் இவர் கோவம் வருது. அவர் என்ன செய்கிறாருன்னா தொரட்டு கொம்பு மாதிரி வச்சுருப்பார் இலைகளை பறிக்கிறதுக்கு. அந்த தொரட்டு கொம்பை வீசி எறிகிறாரு. அது மழுவாக சென்று அவரோட 2 காலையை வெட்டிடுது. ஆனால் நம்மளாம் தான் என்ன சொல்லியிருப்போம், அப்பங்காலை வெட்டிட்டாலும் உருப்பிடுவானா அவன், முதலத்துக்கு உள்ளே போட்டு தான் போடுவாங்க. ஆனால் சுவாமி என்ன பண்ணார், உடனே கீழே வந்துட்டார். அண்டர்பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி உண்டகலமும் உடுப்பனவும் சூடுவனவும் சண்டீசனாம் பதம் தந்தோம் என்று அவர் பொர்த்தட முடிக்கு துண்ட மதிசேர் சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். அதாவது சுவாமி என்ன பண்ணுறாருன்னா உடனே காட்சி கொடுத்து, என் பொருட்டு நீ செஞ்சல, நீ தான் எனக்கு முக்கியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட நீங்கள் சிவபூஜை பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம சிவபூஜை படித்த உடனே துணிச்சண்டர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த துணிச்சண்டருக்கு தான் எல்லாமே கொண்டு போய் வைப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம பிரசாதமாக போவோம். அதனால தான் உண்ட கலமும் பிரசாதம்,
உடுப்பணுவும் சாமியோட வஸ்திரமும், சூடுவனமும் சாமியோட பூவும், சண்டீசன் ஒரு பத தந்தோம் என்று பொத்தட முடிக்கு துண்ட மதிச சடைக்கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். இப்போது நம்ம கணக்கு பார்த்தீங்களா, நம்ம இதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சரியாகுது, எதெல்லாம் சரின்னு சொல்கிறோமோ அதெல்லாம் தப்பாகுது. ஓகே, சரி. அடுத்தது வந்துட்டு இன்னொரு சின்னது டைம் என்ன ஆச்சு? ஓகே, சின்னதாக முடிச்சுக்கிறேன், ஒரு 2 நிமிஷம் தான், ஒன்றும் இல்லை. இப்போது கண்ணப்பர் புராணம் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தர்மயாதீன குருஞான சம்பந்தர் புராணம் எல்லாருக்கும் தெரியும். அதில் என்னென்னா ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன் சுவாமிக்காக, அவரோட கணக்கு எப்படின்றதுக்காக. இப்போ குருஞான சம்பந்தர் மதுரைக்கு போகிறாரு. அங்கே மதுரைக்கு போயிட்டு பொற்றாம்பர் குளத்தில் சிவபூஜை பண்ணுறவங்கள பார்த்து அவருக்கு ஆசைப்படுறாரு. இதே நம்ம பூசை பண்ணணுமே நினைக்கிறாரு. உடனே சுவாமி வந்து கனவுல தோன்றி இந்த மாதிரி ஆலவை பொற்றாம்பர் குளம் ஈசானி மூலத்தில் பெட்டகத்தில் இருந்திருக்கோம், எடுத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுவாமி எடுத்துக்கிறாரு. எடுத்து பூசை பண்ணும்போது அவர் எப்படி பூசை பண்ணணும்னு தெரியல. உடனே சாமி திருப்பி கனவுல போய் சொல்கிறாரு, திருவாரூரில் கமலை ஞான பிரகாசன் ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட போய் முறைப்படி பூசை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இது அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம திருப்பி கண்ணப்பர் புராணத்துக்கு வருவோம். கண்ணப்பர் புராணத்துலேயும் பார்த்தீங்கன்னா கண்ணப்பர் மேலே போகிறாரு, சிவலிங்கத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் பிரமிச்சு போகிறாரு. அதுக்கு மேலே பார்த்தா பூ தண்ணிகள்லாம் இருக்குது. உடனே முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம். பூ தண்ணிலாம் இருக்குது. உடனே என்ன செய்கிறாருன்னா அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இவர் வாயில் கொண்டு வந்து தண்ணியை ஊற்றி பண்ணுறாரு. உடனே பன்னிக்கறி சமைச்சு வைக்கிறாரெல்லாம் படையல் பண்ணுறாரு. இப்போ உடனே சுவாமி யார் கனவுல போய் சொல்லிருன்னு நினைக்கிறீங்க? கண்ணப்பர் கனவுல தான் போய் சொல்லியிருக்கணும். கண்ணப்பா, நீ பண்ணுற பூசை இல்லை, நீ நேராக சிவகோசரியார்கிட்ட போய் அங்கே போய் கற்றுக்கோ, அங்கேருந்து அவர் எப்படி பூசை பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டு இங்கே வந்து பூசை பண்ணுதான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சுவாமி அப்படி பண்ணலை, நேராக சிவகோசரியார் கனவு தான் போயிட்டார். நேராக போயிட்டு சொன்னார். என்ன சொன்னார்னா, அவன் பண்ணுற பூசெல்லாம் என் மேலே அன்பில் பண்ணுறாப்புல. பாடம்ல நேரம் இல்லை, ஐயா சொல்லிட்டாரு. அவன் பூசையெல்லாம் என் மேலே அன்பில் தான் பண்ணுறான். அதனால் அந்த பூசை எனக்கு நான் மிகவும் ஏற்றுக்கிட்டேன். அதனால் நீ அவன் பூசையை பாருன்ற. அதான் சுவாமி நம்ம விவேக்கோட ஒரு படத்தில் சொல்லுவார், ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் கை போட்டு ஸ்ட்ரைட்டாக போகும். அதனால் சுவாமியோட கணக்கை யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. முடிந்தவரை நம்ம வினை சேர குறைச்சிக்கிட்டு ஆலயந்தோறும் சென்று வழிபட்டு இந்த இருக்கிற 12 நாளும் எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்கள் ஆணவ மலத்தை நீக்க இறைவன் திருள் புரிவார், எல்லாரோட ஆணவ மலத்தை நீக்க இறைவன் திருவருள் புரிவாராக கூறி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி, மோனகுருள் வாழி, அருள் வார்த்தை எங்கும் வாழி, அன்பர் வாழி, பராம திருச்சிற்றம்பலம் எல்லாம் தியாகேசன் திருவருள். திருச்சிற்றம்பலம்.